ஹே காய்ஸ், வெல்கம் டு ஏஜ் கேமிங். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. அதாவது ஏன்டா ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னா இடையில நிறைய எக்ஸாம் இருந்துச்சு, அதனால தான். இப்போ ஓகேங்க, வீடியோக்குள்ளே இன்ட்ரோ போட்டு போயிடலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்ட் 9ல் இருக்கோங்க. பார்ட் 9ங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்கள்லாம் நிறையா வந்ததுனால என்னால் போட முடியலை தொடர்ந்து. அதுக்கடுத்து ஓகேங்க, நம்ம கேமுக்குள்ளே வரும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வார்பேஸ் மாதிரி உள்ள இடத்துக்குள்ளே என்ட்ராயிருக்கோம். இனி தாங்க ஆட்டமே சூடு பிடிக்கும். இனி வர்றவனுங்கெல்லாம் கொஞ்சம் பவராக தாங்க இருப்பானுங்க. ஆனால் நம்ம வச்சுருக்கதோ ஈஸி தான், அதனால் நம்ம அடித்து போட்டுடலாம். இருந்தாலும் அவனுங்களை அடிக்கும்போது இருக்கிற சந்தோஷமே இருக்குது பாருங்க, அதான் தனி. இந்த பொட்டியில் பார்த்திங்கன்னா ஹார்டில் நமக்கு கம்மியாக கொடுக்குறான், சிவப்பு கலர் ஆப்ஸ். ஆனால் இப்போம்லாம் 1000 கொடுக்காங்க, அதுதான் என்னன்னு தெரியலை. அதுக்கடுத்து ஒரு சில இதுக்கு மேக்ஸ் லெவலே போட்டேன். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் பார்த்துருந்தீங்கன்னா போட்டிருப்பேன். மறக்காமல் நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்துருங்க. ஒரு வாட்டி நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போய் ஒரு வாட்டி பாருங்கள். ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த கீழே இடத்துல இறங்குங்க. அதுக்கு இந்த கல்லெல்லாம் பிடிச்சி ஏறி மண்டை குலையுதுங்க. இங்கே பாருங்கள் எப்படிலாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க, மைன்யூட்டாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து நீங்கள் எல்லாம் அமுக்கிட்டு கீழே குதிக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன். எல்லாம் அமுக்கிட்டு திரும்பவும் எல்லாம் அமுக்கணும். திரும்ப எல்லாம் அமுக்கடா கைப்புள்ள. இப்போ ஓ அமுக்கணும். ஓ அமுக்கி இறங்கினா தான் உயிர் தப்பிக்க முடியும், இல்லைன்னா கீழே விழுந்து ஜனசமாதி தான். ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆட்டுப்பயில்களோடைய தொல்லை தாங்க முடியலை. நம்மகிட்ட புதுசாக கிடச்ச சக்தியை வச்சு தாங்க இவனுங்களை இப்போமெல்லாம் சரமாரியாக தாக்கிக்கிட்டு இருக்கேன். நீங்களே பாருங்கள், புதுசாக கிடச்ச சக்தி இருந்துமே எவ்வளோ பவராக இருக்கானுங்கன்னு இப்போ உள்ளவனுங்களாம். அதுவும் இந்த ஆட்டுப்பயில்கள் தொல்லை தாங்க ரொம்ப தாங்க முடியலை. இங்கே பாருங்க, இவா ஒருத்தி ஸ்மேக் போட்டுறா. நான் வேறு ஃப்ரேம் ஸ்கிப் வச்சுருக்கிறதுனால எல்லா செட்டிங்ஸும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுங்க. என்னால் டக்குன்னு அமுக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் அமுக்குனாலுமே அந்த இதுக்குள்ளே டக்குன்னு இங்கே பாருங்க, ஓலாம் அமுக்க சொல்லுவோம், நான்லாம் அமுக்கவே மாட்டேங்க. ஏன்னா ஓ அமுக்க சொல்லிட்டு நிறையா பட்டன் அமுக்க சொல்லி கடுப்பாக வருது. எதுக்கு, நம்ம ஃப்ரேம் ஸ்கிப் வேறு போட்டிருக்கோம், கொஞ்சம் அப்படி ஃபாஸ்ட்டாகவே போட்டுன்னு விட்டுருவேன். பாருங்கள், சமோசா அமுக்க சொல்லுவாங்க, நான் அமுக்காமல் விட்டுருவேன். திரும்ப எல்லாரை போட்டு அழுத்தி பிடிக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. ஓகே ரைட்டு, பார்த்துக்கலாம். டேய் வாங்கடா, எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா. ஆகா, இவா வேறங்க, இந்த கண்ணுலேருந்து வர்ற பவர் தாங்க நம்மளை கல்லாக மாற்றுது. அதுக்கடுத்து இப்படி ஒரு ஸ்மாக் போட்டுங்க பாருங்கள். இவன் ஒருத்தன், டே எங்கே இருந்துடா வரீங்க, என் கழுத்தை பிடிச்சி எனக்கு தான் ஸ்மாக் போடுவீங்களா? அவ்வளோ டம்மி பாபா மாதிரி தெரியுதா? என்கிட்ட இருக்க பவருக்கெல்லாம் தாங்குவீங்களாடா? கஷ்டப்பட்டு ஓன் பண்ண பவர்ரா அதெல்லாம். வாடா வாடா, அந்த ப்ளூ கலர் சக்தி வந்தால் தாங்க ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நமக்கு ப்ளூ கலர் சக்தி தான் தேவைப்படுது. ஹெல்த்து ஃபுல்லாக இருக்குது பாரு. ஓகே ரைட்டு, மானா ஃபுல்லாக ஆயிடுச்சிங்க. இப்போ எங்கூர்ரா போகணும், வழியை காட்டுங்கடா. ஓ இங்கூடியா, இது ஏதோ ஒரு வழி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். அங்கூடி இருக்குதுன்னு நினைக்கிங்க வழி. இந்த இடத்துலையும் ஏறி பார்த்தேன், படியெலாம் ஒன்றுத்தையும் காணும். ஓகே ரைட்டு. இந்த வீடியோவிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பாஸ் ஃபைட்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிட்டானுங்க. கொஞ்சம் பவர்ஃபுல்லாக எல்லாருமே டக்குன்னு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. மறக்காமல் நீங்கள் இதுக்கு ஒரு 5 லைக் வந்துச்சுன்னா அடுத்த பாட்டை கன்ஃபார்ம் போடுறேன் சீக்கிரமேனா ஒரு 2 நாளில். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. யாரும் பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க, அது உண்மை தான். நான் எதுக்கு தனியாக புலம்புறேன்னு எனக்கும் தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல, பார்ப்பீங்க ஒரு நாள், இன்னும் இல்லைன்னா ஒரு நாள் பார்ப்பீங்கிற ஒரு நம்பிக்கையோட போடுறேன். ஓகே ரைட்டு. இந்த இடத்துல பாருங்க, இந்த ஸ்கெலிட்டன் பாய்ஸ் தொல்லை வேறு தாங்க முடியலை. டேய் ஸ்கெலிட்டன் பாய்ஸ், யாரா நீங்களாம்? இந்த இங்கே பாருங்க, கத்தியை வச்சு எப்படி கழுத்துலேயே அண்டை கொடுக்காமனு. டேய் நான் பாவுண்டா, நான் காட் ஆஃப் வார்ரா, பாவுண்டா. தூக்கி எறிஞ்சாச்சுங்க. இனி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பவர் வச்சாங்க, இந்த அட்டாக் வச்சு நம்ம எல்லோரையும் கீழே தள்ளி விட்டுருவோம். ஏன்னா இவனுங்க தொல்லை தாங்க முடியலை. முன்னாடியில் ஸ்பைடர்லாம் ஒரு அடிக்கே கீழே போயிடுவான்டா. நீங்கள் ஏன்டா தொல்லை பண்ணுவீங்க எத்தனை அடிக்கி தாங்கி? இப்படிலாம் பண்ணக்கூடாது, பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல குதிக்கணுங்க. சவால்கள் அதிகமாக வருதுங்க. தேவையில்லாமல் ஏன்டா பவரை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க? நான் வேறு சும்மா இல்லாமல் என் கை வச்சுக்கிட்டு இல்லாமல் தெரியாமல் என்னத்தையாவது அமுக்கி தொலைச்சிருந்தேன், அது என்னத்தையாவது அமுக்கிட்டு கிடக்குங்க. ஓகே, மேலே யார் சொல்லியிருக்கான்? இது என்ன நடந்தா? ஓ அமுக்கணும், டக்குன்னு சொல்லும்போது ஆரம்பிக்கணுங்க. அவ்வளோதான், ஓப்பன் த டோர். அந்த இடத்துல பார்த்தீங்களா அம்பு விடுதவனுங்களாம் இருக்கானுங்க. இவனுங்களை போய் போட்டு தள்ளணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்ம அந்த கயிறை பிடிச்சி அங்கடி போக முடியும். ஓகே ரைட்டு, வாங்கடா. ஆகா, வந்தோடனே அடி, மங்களகரமாக ஒரு அடியிலேருந்து ஆரம்பிக்கும் நம்ம. நினச்சேன்டா, அந்த ஷீல்டை கொண்டு வந்துருங்கடா, இந்த ஷீல்டை கொண்டு வந்துருங்க. உங்களாலேயே 2 விரலும் தேஞ்சே போயிரும் போலடா. அந்தளவுக்கு இங்கிட்டு மேலே ஆரம்பிக்கிறேன்,
இதை அமுக்கிறேன். ஏன்னா அதாங்க டக்குன்னு சத்து தொலைதானுங்க, இல்லைன்னா சாக மாட்டேங்கிறானுங்க. ஓகே ரைட், இங்கே 2 பெட்டி வச்சுருக்காங்க நமக்காக. இந்த 2 பெட்டியும் ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறை பிடிச்சோம்னா அங்கே சல்லுன்னு போய் இறக்கி விட்ருவோம். எங்கே இருக்கிறான் இந்த கயிறு? இருந்தா இருக்கான் பார்த்தீங்களா, இந்த கயிறு தாங்க. பிடிச்சோம்னா சல்லுன்னு போய் இங்கே இறக்கி விட்ருவோம். நம்ம இந்த கயிறை பிடிச்சி அந்த கம்பத்துலேயே ஓடிடலாம். ஓகே ரைட், சீக்கிரம் குதிச்சு ஓடுறா. இது குதிச்சு போங்கங்க, அதாங்க ஈஸின்னு. ரொம்ப நேரமாக தள்ளிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ மேலே குதிச்சு போகிறது இது. ஓகே ரைட், இங்கே என்னதடா கொடுத்து வச்சுருக்கீங்க? என்ன தான் ஹெல்த்தும் ஃபுல்லாக இருக்குது, மானாவும் ஃபுல்லாக இருக்குது, தேவையே இல்லை. சின்னாலும் ஓகே எடுத்துகிட்டு போவோம். எதுக்கு? ஓகே மேலே ஏறுவோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சேவ் பாயிண்ட் இருக்குது. ரைட்டு, சேவை போட்டு போவோம். சேவ் போடுறா, சேவ் போடுறா இவன் ஒருத்திங்க. ஓகே எஸ், சேவ் பண்ணியாச்சு. ஓகே ஓடுறா, ஓடுற கைப்புள்ள ஓடு. இந்த இடத்துல ஏரியா பக்கம் நிற்காது, ஓடு. இந்த இடத்துல பாருங்கங்க என்ன ஆக போகுதுன்னே தெரியலை. அடுத்தடுத்து ஒரு கை பார்த்துக்கலாங்க. டெம்பிள் ஆஃப் ஏரஸ். ஏரிஸ்னா கடல் கடவுள்னு நினைக்கிறேன். என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? டீ கடைக்கார தம்பியெல்லாம் எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே என்ன இழுத்து போட்டுட்ருக்காங்கங்க ஏரிஸோடைய சிலையை? ஏன்பா? நம்மளை எதிர்த்து நிறையா சேட்டைகள் பண்ணோன்னே நம்மளுடைய சிஷ்ய பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துடுச்சு போல். பாருங்க நண்பர்களே, நமக்கு இப்படிலாம் சிஷ்ய பிள்ளை இருக்கானுங்கன்னு. என்னங்க இழுத்து போடுதானுங்க? மண்டே மேலே விழுந்துட போடுறா. அங்கே பாருங்க, இங்கே 2 பேர் நின்னானுங்களே, செத்துட்டானுங்களோ ஒரு வேலை. நல்ல வேலைங்க, ஒன்றும் ஆகலை. இல்லைன்னா நம்ம மேலே விழுந்து நம்ம செத்து போயிருப்போம். ரைட்டு, தள்ளி நின்னது ஒரு நல்லது தான். அவனே கட்சின்லே தள்ளி தாங்க நின்னான். நான் நின்ன மதியம் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே ரைட்டு, நம்ம மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்டில். என்ன நடந்தால் என்ன? நமக்கு தேவை என்னது? இதோடைய எண்ட் பாயிண்ட்டு. நம்மளும் முடிக்கணும். நானும் ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணுறேன். முடிச்ச பாடு இல்லையே இந்த கேமை. இன்றைக்கி ஒரு கை பார்த்துடலாம். யாருங்க இது? என்னங்க இவன் தான் ஏரிஸா? எப்பா தம்பி சீக்கிரம் முடிச்சு விடுப்பா, நான் போகணும். வழி விடுப்பா. இந்த கட்சினை வச்சு என்னை பாடாப்படுத்தாங்க இங்கே. ரைட்டு, இதுதான் அந்த டெம்பிளு. இந்த டெம்பிளுக்குள்ளே போய் என்னடா பண்ணணும்? எதையுமே சொல்லாமல் கதவை இழுத்து சாட்டி டொப்பியை சாத்திட்டு கிளம்புடான்னு சொல்லிட்டானுங்க இங்கே. ஓகே ரைட்டு, பார்த்துக்கலாம். தம்பி என்னது? என்ன நடக்குது? இன்னும் புரிய மாட்டேங்குது. கிரியேட்டர்ஸ் என்னடா பண்ணுறீங்க? இந்த சிலையை காட்டுதாங்க ஒரு காட்டு. ஒருவேளை இவர் தான் போன வாட்டி உள்ள போர்க்கடவுளாக இருக்குமோ? அதாவது ஏரஸ். நானும் தெரியாமல் கடல் பொசைடன்னு நினச்சிக்கிட்டேன். ஏரஸ் தான் நினைக்கிறேன் போர்க்கடவுள். ஓகே பார்த்துக்கலாம், என்ன ஆகுமோ பார்த்துக்கலாம். ஓடுறா, ஓடு, சீக்கிரம் ஓடு கைப்புள்ள, சீக்கிரம் ஓடு. இந்த இடத்தெல்லாம் தாண்டி போகணுங்க. இந்த இடத்தெல்லாம் தாண்டி போனால் தான் ஒருத்தன் கூட சண்டை போட வேண்டியது இருக்கும். இந்த சிம்மாசனம் தான் நினைக்கிறேன் போர்க்கடவுளுடைய சிம்மாசனம். இந்த பெட்டிலாம் எதுக்குடா? இதெல்லாம் இனி யூஸ்லெஸ். என்கிட்ட இருக்க உயிருக்கு நான் எவ்வளோ பெரிய ஜெயின்டே வந்தாலும் அடிச்சு போட்டுருவேன். வீட்டுக்கு போ. ஓப்பன் த டோர் ப்ளீஸ். அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் ஒன்று தாங்க, இன்னும் ஒரு 2 பெட்டி கிடச்சிச்சின்னா, அதாவது கோர்கனையும் ஃபோனிக்ஸோடைய இறகும் கிடைத்து விட்டாலே போதும். நம்மளுடைய கேமில் வந்து பாதியை முடித்த மாதிரி மாறிடும். பாதியில் முக்கால்வாசியாக முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்கலாம். ரைட்டு, ஏதோ கட்சீன் ஓடுது, என்னன்னு தெரியவில்லை. என்ன தெரிகிறது? கண்ணாடி. என்னங்க இந்த கண்ணாடியில் என்ன முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான்? இல்லையே, இது வந்து நம்மளுடைய பாஸ்ட்டை சொல்லுன்னு நினைக்கிறேன். பாருங்கங்க, கையில் உள்ள பாஸ்ட்டா இல்லைன்னா ஃப்யூச்சரா? பாஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாம், பாஸ்ட்டு தான். இந்த பையில பாருங்கள், இப்போ உள்ளேருந்து இவன் கையை ஒருத்தன் படிச்சிடுவான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவனில் உள்ள சின்ன ரூபம். அதாவது இவனோட சின்ன பையங்க, இவன் சின்ன பையனாக இருக்கும்போது உள்ள ஆவி வந்து இவனை பிடிச்சிருது. இப்போ இந்த ஆவி வச்சா தாங்க இந்த கண்ணாடி உடைக்கணும். இந்த கண்ணாடிக்கு முன்னாடி தான் நமக்கு தேவையான ஒரு பவர் இருக்குது. ரைட்டு, அதை எடுப்போம். முதல்ல இவனை முடிச்சு தள்ளுவோம். நம்மளோட தம்பியை தேடி போகிற பயணத்தில் ஒன்று கூட இங்கே பாருங்க, ஃப்ரேம் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம என்ன அடி வாங்கிட்டு இருக்கோம்னு. ரைட்டு, இன்றைக்கி ஒரு முடிவோடு தான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது. போட்டு மூஞ்ச நல்லா உடச்சி விட்டு போ. சந்தோஷமா மகிழ்ச்சியாப்பா தம்பி? யாருக்கிட்ட? நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், உன்னையெல்லாம் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்போம். கீழே பார்த்து இழுக்கணுங்க. எனக்கு ஜாய்ஸ்டிக்கெல்லாம் இதை மூவ் பண்ணணுன்னே தெரியாது. அடி சும்மா அடிச்சிட்டேன். அதுக்கடுத்தான் சரி கீழே பார்த்து நிறையா வந்து ட்ரை பண்ணேன். எதுவுமே அந்த ஏரோ மார்க்கெல்லாம் போட்டு அம்பிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. அதெல்லாம் கட் பண்ணி தூரம் எடுத்துட்டேங்க. எனக்கே கடுப்பாயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. சரி ரைட்டு,
திரும்பவும் தூக்கி போட்டு மிதி போனேன். இப்போ தாங்க ஜாய்ஸ்டிக்கை கரெக்டாக மூவ் பண்ணியிருக்கேன். சைடில் உள்ள இதை அவ்வளோதான் உடச்சாச்சு. இன்னும் ஒரு அடி, இன்னும் 2 அடி அடித்தோம்னாலே போதும், கண்ணாடி சளியாக நொறுங்கிடும். அதுக்கடுத்து நமக்கு தேவை என்ன, அந்த இதுக்குள்ளே ஒரு ஆடு தலைன்னு நினைக்கிறேன், அதுவாக ஏதோ ஒன்று அது மாதிரி இருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து கேமோட எண்டுக்கு அது ரொம்ப முக்கியமானதுன்னே சொல்லலாம். ஓகே, மேலே பார்த்து தூக்கு, அவ்வளோதாங்க, தூக்கி போடு. இப்போ பாடுறா கண்ணாடி சளியாக நொறுங்கி. இன்னும் ஒரு அடி இருக்கா? எவ்வளோதான்டா தாங்குவேன் நீ இன்னும்? ஏற்கனவே இங்கே வருங்க, அவ்வளோதான் சொன்னேன்னா அவ்வளோதாங்க. இப்போ இவனோட வச்சுக்கிட்டு இந்த சோத்தில் ஒரு சாத்திடுவோம். இப்போ ஃப்ரேம்ஸ்க்கு இப்போ கூட்டிடுவோம், எதுக்கு போட்டுக்கிட்டு. ஓகே ரைட்டு, கண்டினியூ. அவ்வளோதாங்க. இவனை இந்த அமுக்க சொல்கிறானுங்க, வச்சுட்டு ஒரு நை நச்சிட வேண்டியதான். டேய் பாவுண்டா தம்பி நீ. சின்ன பையன்தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை, ஆவி தாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ரைட்டு, எடுத்துருவாங்க. இதாங்க அந்த இது அமுக்கணும்னா வந்துடுச்சு. இதைத்தான் அந்த ஆடு தலைமை இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அதான் இது. என்னன்னே தெரியவில்லை, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சு. ஓகே, இன்னும் என்னடா பண்ண போகிறீங்க, இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. கதை ஓப்பன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓப்பன் ஆகிடுச்சு, அதுவாக ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம ஒன்றுமே செய்யலை. ஓகே, நம்ம இனி மூவ் பண்ணிடுவோம் இந்த இடத்த விட்டு. அடுத்து கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டான்னு நினைக்கிறேன் இது பேர் வந்து. ஓகே ரைட்டு, முடிஞ்சிடுச்சு. இனி வந்து இன்னொன்று இருக்குங்க, அது வந்து என்ன, செயின் ஆஃப் ஒலம்பஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், செயின் ஆஃப் ஒலம்பஸ்ஸு. ஸ்பார்ட்டா முடிச்சுட்டு நம்ம செயின் ஆஃப் ஒலம்பஸ் போடுறோன்ட்டு இருக்கோம். யாருக்காவது வேணும்னா நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படினாலும் யாரும் கமெண்ட் பண்ண போகிறது இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. முடிஞ்சால் உங்களுக்கு வேணும்னா ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு விட்ருங்க. நான் இனி வந்து வீடியோ வந்து ரெகுலராக எப்படியாவது போட்டுருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன். உண்மையிலே 100%னா வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா நான் வந்து அப்படி ஒரு பெரிய படிப்பாளி, அதனால் அப்படி தான் இருப்பேன். நான் நம்புகிற மாதிரியாக இருக்குன்னா உருட்டு தான் செய்கிறேன். உண்மை என்னென்னா நமக்கு ஏறாது மண்டையில் டக்குன்னு, நம்மலாம் ரொம்ப ஸ்லோ லேர்னரு, அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிப்போம். அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோஸ்லாம் கம்மியாக தான் போட முடியுதுங்க, என்ன படிக்கிற படிப்புக்கு. ஓகேவா, அதான் சொல்கிறேன். இதான் நம்மளுடைய சின்ன வயசில் நம்ம ப்ராக்டிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பியரும் இதுவுங்க, அந்த இது அது என்னது மறந்து போயிருது, ஷீல்டு. ஷீல்டு. ஓகே ரைட்டு, இதுக்கு என்ன பவர்னு பார்ப்போம். இதுக்கு என்னடா பவரு, ஆரம்பமே என்னடா இந்த இது தாங்க நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது ஆர்ம்ஸ் ஆஃப் ஸ்பாட்டான் இருக்குது. ஆர்ம்ஸ் ஆஃப் ஸ்பாட்டா, ஒருவேளை இதுக்கு எதுவும் பவர் இருக்குமோ? என்னெல்லாமோ கொடுத்து வச்சுருக்கானுங்க, ஏரு ஹோல்டு. நமக்கு எதுக்கு, நமக்கு தேவையெல்லாம் இதை வச்சு எப்படி அடித்து முடிக்கணுங்கிறது தான். ஓகே, இதில் என்னெல்லாமோ கொடுத்துருக்காங்க, வாட்சிலாம் பார்த்தீங்க, ஒன்றும் புரியலை. இருந்தாலும் என்ன, அந்த பட்டனை மட்டும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரி, இப்போ இல்லைனாலும் எப்போவாது உதவுங்கிறதுக்காக பட்டனை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே ரைட்டு, இப்போ உள்ளே இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் காலி பண்ணிடுவோம். ஏன்னா அதை வச்சுட்டு நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 இருந்துச்சுனாலே அடுத்த லெவலில் அப் ஆயிடும்னு நினைக்கிறேன். அது 2வது லெவலில் அப் ஆயிடுச்சோ. இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஈட்டியை தூக்கி எறிய முடியும் போல். நான் முதல்ல எப்படிலாம் தூக்கி எறியணும்னு தெரியாது, சும்மா அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு குருட்டாம்போக்கில். கடைசியில் தான் பார்த்தா, கடைசி வரைக்கும் நான் அடிக்கலை, அது உண்மை தான். ஏன்னா இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரில, இப்படி தான் தூக்கி போட்டுட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, நானும் மேலே ஏறி சரி அழுத்தி தூக்கி போட்டுருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தூக்கிலாம் போட்டேன். நோ, எதுவுமே அவனெல்லாம் தொட்ட மாதிரியே இல்லை. அதுக்கடுத்து தான் சரி ரைட்டு தள்ளி போய் 6 கொடுத்துட்டு கட்டை தமுக்குனேங்க, அதாவது ஸ்கொயரு. அதுக்கடுத்து தான் பார்த்தா ஸ்கொயர் தான் வேலையை காட்டிட்டான் பாருங்க. இந்த சக்தி வச்சு தான் நானே இது வரைக்கும் போட்டு தள்ளிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து இந்த சமோசாவை அமுக்கிக்கிட்டே இருந்தேன், அதுதான் ட்ரையாங்கிள் தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருந்துச்சு. எனக்கு எப்படின்னே தெரிலங்க, இதை வச்சு யூஸ் பண்ணே எனக்கு தெரியலை. இதே கத்தினா அப்படியே அவனை வெட்டி வீசியிருப்பேன், இருந்தாலும் பரவாயில்ல. வன்மம் தடுப்போம், அதை முதல்ல சொல்லிக்கிடுதேன். இந்த கேமை பார்த்துட்டு யாரும் ரியல் லைஃப்பில் இறங்கிறாதீங்க, பெரிய தப்பாகி போயிடும். ஓகே ரைட்டு, அங்கே பாருங்க. டேய் தம்பி, ஏய் என்னடா பண்ணுற? ஆனால் இவங்களுக்கு மட்டும் கரெக்டாக ஏன் பார்த்து அடிக்கிற மாதிரிலாம் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹார்டு மோட்லலாம் வச்சுட்டு விளையாடவே முடியாது. ஏன்னா ஹார்டு மோட்லலாம் இவனுங்க அப்படி இதை பாருங்கள், நல்லா இருக்குது, இது என்னது புதுசாக இருக்குது. ஓகே ரைட்டு, இந்த சக்தி வச்சாது யூஸ் பண்ணி பார்ப்போம். அவனை அடிக்கவே முடியலைங்க, கடுப்பாக வந்துச்சு. தள்ளி போய் நான் அடிச்சும் பார்த்தேன், ஒன்றும் வேலைக்காகலை. எப்பட்றா அந்த ஸ்பியரை தூக்கி போடுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக தள்ளாடிக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கடுத்து தான் எனக்கே தெரிஞ்சுது எப்படி. இங்கே பாருங்கள், எல்லா அட்டாக்கையும் கொடுத்து பார்த்துட்டேன். இந்த ட்ரையாங்கிள்
கரெக்டாக இந்த ஸ்கொயர் அமுக்கும்போது அவன் சிக்கிட்டான், அதனால் சித்தான், இல்லைன்னா அவன் மேலே பட்டிருக்காது. இவனெல்லாம் குதிச்சு பார்த்தேன், வேலைக்கே ஆகலையே. அதுக்கடுத்தாங்க இவன் ஒருத்தனை தான் கடைசியாக, இவனுக்கு தான் நம்மக்கிட்ட அடி வாங்கணும்னு இருந்திருக்கு போல். இங்கே பாருங்கள், ஆறுலாம் அமுக்கி தாங்க பார்க்குறேன், ஆறுலாம் அமுக்கி பார்த்தேன் அப்போல, ஆனால் ஒர்க் அவுட்டே ஆகலை எதுவும். ஓகே, வேறு வழி இல்லை. இப்போ ஸ்கொயராவது அமுக்கி இந்த பாருங்கள் தூக்கி போடுதான் பாருங்கள். ஆமாம், ஆறு அமுக்குனா ஒரு மாதிரி ஏம் வைக்கிறான்னு பார்த்தேன். சமோசா அமுக்கி பார்த்தா அதுக்கடுத்து தான் புரிஞ்சிச்சு, ஆறு வச்சா ஏம் வைக்காம பாருங்க. ஆறு அமுக்குனா ஏம் வச்சு நிற்கிறான். அந்த அவன் மேலே ஒரு ப்ளூ கலரில் ஒரு வெளிச்சம் தெரியுது பாருங்கள். இந்த ஏம் வச்சு தான் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்க ஆரம்பித்தேன். தெரியாமல் குதிக்கிற பட்டனே அமுக்கிட்டு இருந்தேன் அப்போலேருந்து. ஏன்னே தெரியலைங்க, என்னையே அறியாமல் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ சரி சும்மா ஃபைட்டு தானே, தூக்கி போட்டு மிதிச்சிடலான்னு. ஆனால் இவன் தான் கடைசி வரைக்கும் நம்மளை கடுப்பாக அலப்பிட்டான். ரைட்டு, இப்போ தான் பாருங்கள், கரெக்டாக ஒரே ஒரு அடி தான் அடித்தேன், அவன் எனக்கு இருந்த டேமேஜுக்கு செத்தே போயிட்டான். இந்த ஃபைட்டை இவ்வளோ நேரம் இழுக்க வேண்டியான அவசியமே கிடையாது. என்னுடைய இந்த வெப்பனை பற்றி புரிதல் இல்லாததுனால இப்படி ஆயிடுச்சு. ஓகே ரைட்டு, இதுக்கு தான் வாசி பார்க்கணும்னு சொல்கிறதா கிளாரியஸு. என்னத்தையே வாசி போயிருந்தானே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ரைட்டு, இந்த இடத்துல ஒரு சேவிங்கை போட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த இடத்துல என்னடா இது பாலம் மாதிரி இருக்குது. ஆமாம், அங்கே பாருங்கள் சின்ன பாய்ஸ். இந்த இடத்துல தான் பாருங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல நான் சமோசா தான் அமுக்குனேன் மூளைக்கட்டுத்தனமா, அதுக்கடுத்து தான் ஸ்கொயர் அமுக்குனா தானே போச்சு. அதுக்கடுத்து தான் கரெக்டாக இங்கே பாருங்க எப்படி டக்குன்னு முடிச்சு போட்டு தான் பாருங்கள், எவ்வளோ லாங் ரேஞ்சில் உள்ளவனுங்களையும். அவ்வளோ தூரம் போய் நம்ம அடிக்கணும்லாம் தேவையில்ல, இதை வச்சு இங்கேருந்தே தூக்கி போட்டு மிதிக்கலாம். ரைட்டு, அவ்வளோதாங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான், இவனை மட்டும் முடிச்சிட்டோம்னா அந்த இடம் கிளியரு, மூவ் ஆகிக்கிட்டே இருக்கான். ஆனால் திரும்பவும் நம்ம பனி பிரதேசத்துக்குள்ளே வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங், ஒரு வேளை சுற்றி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ரைட்டு, எங்கே போகிறோன்னு தெரியலை. இந்த பனி பிரதேசம் ஒரே இடம் தானா இல்லைன்னா வேறையான்னு தெரியலையே, வேறு இடம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒருவேளை நம்ம ரிட்டன் போகிறோம்னு நினைக்கங்க. நம்ம முதல்ல ஒரு டெம்பிள்லேருந்து வந்தோம்ல, அந்த டெம்பிளுக்கே ரிட்டன் போகிறோமோ என்னமான்னு தெரில. ஓகே, இதுக்கு இங்கேயே ஒரு லிஃப்ட் இருக்குங்க, இந்த லிவரை இழுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. மேலே போகுது, எங்கடா போகுதா? இது என்ன இடம்? இது இந்த ஒரு கழுகு ஒருத்தி இருந்தால் பார்த்தீங்களா, அவளை போட்டு தள்ளணும் பார்த்தீங்களா, அந்த பாலத்து பக்கத்தில் உள்ள இடங்க. இந்த இடத்த தாண்டினா தான் அந்த பாலத்துக்கு போக முடியும், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஹெச்பி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. எதுக்கு போகும்போது சரி வரும்போது நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருந்திருக்கு இந்த பெட்டி, அதனால் அப்படி இருக்குது. இங்கே யாரா நீ யாரா கோமாளி? அப்படி தாங்க இருக்குது. டை போங்கடா, ஏன்டா இன்னும் கடுப்பளப்புறீங்க? இது வேறங்க, இந்த அமுக்குனாலே இவனெல்லாம் தூரம் வெட்டி போட்டு போயிடலாம். வாங்கடா, ஏர்லேயே வச்சு உங்களெல்லாம் வெட்டி போட்டு போகிறேன் அமுச்சு. வாங்க வாங்க வாங்க, ரெக்கையை பிடுங்கு. இல்லைந்தாவே இந்த பறவை வேறங்க, இது வேற. அந்த ஈட்டி எறிதாரா தம்பி? அங்கேருந்து என்னப்பா ஈட்டி எறிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இவனுங்களே இதாங்க தொல்லை. இதே ஹார்டு மோடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்களை முடிச்சே விட்டுருப்பானுங்க. அந்த ஈட்டி எறியவனுங்கள்லாம் கொஞ்சம் கடுப்பாக பிரிப்பானுங்க. எதுக்குடா தேவையில்லாமல் நீ பாட்டுக்குள்ள இதை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க பவரை, அடுத்தடுத்து மூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருடா. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நான் ஸ்டக் ஆகிடுவேங்க, என்ன செய்யணுன்னே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா இந்த இடத்துல மினுமினுங்கிட்டே இருந்துச்சு. நான் எல்லா பவரையும் யூஸ் பண்ணலாம் பார்த்துருப்பேன், ஆனால் இன்னும் இந்த கட்டை அடிக்காமல் விட்ருப்பேன். தப்பு பண்ணிட்டேன். இந்த கட்டையை அடிச்சிருந்தேன்னா என்ன செஞ்சுருக்கணும்னு தெரியும். நானும் இங்கெல்லாம் வந்து பார்ப்பேன் ஏதாவது கட்டை கிடக்காடா ஏறி போகிறதுக்குன்னு. ஆனால் அந்த இடத்துல காட்டிக்கிட்டே இருந்துச்சு. சரி ரைட்டு, ஏதாவது அடிக்கிறதா தான் இருக்குன்னு நினச்சி ஸ்பியர்லாம் எடுத்து அடிச்சுட்டு இருந்தேங்க. ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் தான் தெரிஞ்சுது, அதை வந்து நம்மளுடைய இதை வச்சு தாங்க பிளேடை வச்சு தாங்க வெட்டணும். அது தெரியாமல் லூசு மாதிரி நானும் இங்கே எதுவும் இருக்குமான்னு அப்போலேருந்து சுற்றி பார்க்குறேன். கையில் ஒன்றும் கிடைச்ச மாதிரியே இல்லை. பிறகு என்ன, இது மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு, ஒரு 600, அதையும் போட்டு லெவலப் பண்ணி விட்டேங்க. தீராஸ் பேண்ட் கடைசி லெவல், 3rd லெவல் மேக்ஸ் லெவல் ஆகிடுச்சு. ஓகே ரைட்டு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 2 இடம் தான் இருக்குது. அதுக்கு மட்டும் மேக்ஸ் லெவலில் போட்டோம்னா இனி அப்படி ஸ்மூத்தாக போயிருங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல ஏறி வெட்டி பார்க்குறேன். டை மண்டையனுங்களா, வெட்ட விடுங்கடா. இந்த பவர்லாம் போட்டு பார்ப்பேன், இந்த பவர்லாம் வேலைக்காக தேவையில்லாமல் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன், உண்மை தான். இந்த ஸ்பியர்லாம் இந்த பாருங்க, ஒரே ஒரு அடி தான் அடித்தேன், உடஞ்சிருச்சு. ரைட், இப்போ வந்து என்ன செய்யன்னு தெரியலை, இன்னும் எதையும் உடைக்கணுமா என்னன்னு. நான் இதே இந்த இடத்துல பிளேடை வச்சு இப்போ அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுவாக உடஞ்சி நமக்கு வலி விட்டுருக்கும். நான் லூஸ் தனமாக பண்ணிகிட்ருக்கேன், இதே மாதிரி செய்யாதீங்க. நானே செய்வேன், கடைசியில் நானே கண்டுபிடிப்பேன். ஏன்னா கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க ஒவ்வொரு டாஸ்க்ஸும். இதை நம்மளுடைய மூளையை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில இதெல்லாம் ரொம்ப கடுப்பாயிருவேன். சரி யூடியூப்பில் போய் வேறு ஏதாவது வீடியோ பார்த்து
ஆனால் நம்ம மனசு உறுத்துது, என்ன செய்கிறது, எப்படியாவது நம்மளே கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு வெறி கேமில். அதான் ஓகே ரைட்டு, ஸ்பியரை தூக்கி எறிஞ்சாவது உடைக்கலாமான்னு பார்த்தா அதுவும் முடியலை. பிறகு பிளேடை வச்சு லைட்டாக வெட்டி பார்த்தேன் இந்த இடத்துல, அதுவும் முடியலை. ஏன்னா இங்கே தான் மினுமினுங்கிட்டே இருந்துச்சு, இங்கே தான் ஒரு வேலை இருக்குமோன்னு நினச்சி வெட்டிலாம் பார்த்தேன், நோ யூஸ். அதுக்கடுத்து சும்மா தாங்க அந்த இடத்துல போயிட்டு வெட்டி பார்த்தேன், அது உளுந்துரும். நீங்களே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் கட்டையெல்லாம் தேடிட்டு இருப்பேன், இல்லை ரிட்டர்ன் போகிறதுக்கு இங்கே எதுவும் வழி உண்டா மேலே ஏறுறதுக்குன்னு. ஏன்னா இங்கேருந்தே ஒரு பாலமாகி போதில்ல, அதனால தான். ஆனால் இது வேஸ்ட்டு, இந்த இடம் நமக்கு தேவைப்படாது. இன்னும் எவ்வளோ நேரம் தான்டா கிளாரியஸ், கண்டுபிடிடா எப்படியாவது நான் அப்படி எடுத்து ஷூட் பண்ண அப்படி போட்டேங்க இந்த இடத்துல மட்டும். எப்படியாவது கண்டுபிடிச்சா ஆகணும்னு ஒரு வெறியில் இருந்தேன், அதனால் அதே தான் போட்டேன். நின்றுங்கங்க, நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு நானே போடுறேன், எனக்கே கடுப்பாக வருது. கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்தவன் இப்படி தூக்கி எறிஞ்சேன் ஸ்பியரை, அதுவாக விழுந்துருச்சு. அடா லூசு பையில, இதுக்கு எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தான் எனக்கே தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டோம்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஓப்பன் த டோர். இந்த பச்சை கலர் வேறு கிடச்சிருக்கு. இங்கே 2 பாக்ஸு. இதில் வந்து நமக்கு கோர்கன் ஐயும் போனிக்ஸும் கிடச்சா, மினோட்டர் ஹார்ன் கிடச்சிருச்சிங்க. இதில் போனிக்ஸ் உடைய இறகா இல்லைன்னா கோர்கன் ஐன்னு நினைக்கிறேன், 2ல் ஏதாவது இருக்கும். போனிக்ஸ் இறகு போடு. அடுத்து என்னது, கூடிருச்சிங்க, நம்மளுடைய மானா கூடிருச்சு. இனி நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன நடந்தா இந்த இடத்துல நம்ம அப்படி இனி வந்து நம்ம வந்து பேக் போய்கிட்டே இருப்போங்க. இனி நம்ம அப்படி பேக் மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். நம்ம வந்த இடத்துக்கே போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல, போய் சேர்ந்துடும். போகும் இடத்தின் வழியை கண்டு சொல்லும் நண்பன். ஓடுறா ஓட சீக்கிரம் முடிக்கணும். நான் ஒரு வெறியோடு இறங்கிட்டேங்க. ஏன் தெரியுமா, ரொம்ப இவ்வளோ 1 மந்த்துக்கிட்ட தான் இழுத்துக்கிட்டு இருக்கோங்க இந்த கேமை போட்டு. அவ்வளோ பெரிய கேம்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது விளையாட, இல்லைன்னா டைம் முடிஞ்ச அளவுக்கு விளையாண்டுருவேன். இந்த இடத்துல பாருங்க, இவன் வேறங்க, இந்த ஸ்னோ கோலம் வந்து ரொம்பலாம் பவர் கிடையாது, இருந்தாலும் நம்மளை படுத்துறதுக்கு எவனையாவது விட்டுருவானுங்களே. பாருங்கள், இந்த அம்பை வச்சே இவனெலாம் பாதி டேமேஜ் கொடுத்துட்டேங்க, அவ்வளோதாங்க. இன்னும் ஓ அமுக்கணும், ஓ வாயிலே குத்துவாங்க. இதை வச்சு டக்குன்னு டை அசையாத சேட்டை அசையாத மாட்டியா, தூக்கி எறிஞ்சிடும். இன்னும் ஒரு 2 வாட்டி அடித்தோம்னாலே செத்துருவான். டை இதுக்கே எப்படின்னா ஹார்டு மோடில் வச்சுருக்கும் போது 5 வாட்டி அடிக்க சொல்லுவானுங்க ஒவ்வொரு மனுஷன், கடுப்பாக வரும். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க இங்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. இவனாலாம் ஈஸி மோடில் வச்சே இவ்வளோ நேரம் ஆகுது, ஹார்டு மோட்லலாம் வச்சு விளையாண்டுருந்தேன்னா இன்றைக்கெலாம் முடிச்சிருப்பேனா. ஒரு 2 பாட்டு ஹார்டு மோடில் தாங்க விளையாண்டேன். எனக்கு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக்கிட்டான் ஒரு இடத்துல வச்சு. அதாவது ஒருத்தன் எலக்ட்ரிக் மாதிரி ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வருவாங்க, அதுவும் ஷாக் பவர்லாம் கொடுத்து அவனெலாம் அடிக்கவே முடியாது என்னையால். கடைசியில் அவனெல்லாம் ஈஸி மோடில் வச்சு தாங்க டிஃபிட்டே பண்ணியிருப்பேன். இவனை முடிச்சாச்சுங்க, இவனை முடிச்சுட்டு அடுத்தடுத்து கிளம்பிட்டே இருப்போம். ஓகே ரைட்டுங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் போடுறதுக்கு என்கிட்ட டேட்டா கிடையாதுங்க, அதனால தான். ஓகே ரைட்டு, ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட அந்த விடைபெறுவது IH கேமிங். அடுத்தடுத்த எபிசோட்ஸை மறக்காமல் பாருங்கள். பை பாய்.